ஹாய் வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரிங்க, ஃபேமிலியோட ஒரு ஆக்ஷன் படம் தமிழ் டப்பில் நீங்கள் பார்க்கணுமா, அதுவும் ஓடிடியில், இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். படத்தோட பேர் வந்து ஹெட் ஆஃப் ஸ்டேட். அமேசான் பிரைமில் தமிழ் டப்பில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டுருக்கு. படம் பார்க்கறதுக்கு நல்ல ஆக்ஷனாகவும் இருக்கும், அதே சமயம் காமெடியாகவும் இருக்கும். போரே அடிக்காது. படம் நல்ல விறுவிறுப்பாக போகுது. நம்ம ஜான்சினா, இட்ரிஸ் எல்பா, பிரியங்கா சோப்ரா மற்றும் பலர் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாட்டு தலைவர்கள் ஃப்ளைட்டில் ஒன்றா ஒரு மீட்டிங்காக பயணிக்கிறாங்க. அப்படி ஒன்றா போயிட்டு இருக்கப்ப இந்த 2 நாட்டு தலைவர்களை கொலை பண்ணுறதுக்காக அந்த ஃப்ளைட்டில் சில மர்மமான நபர்கள்லாம் இருக்காங்க. அந்த ஃப்ளைட்டையும் அட்டாக் பண்ணுறாங்க. இவங்க கிட்ட இருந்து எப்படி இவங்க தப்பிக்கிறாங்க தாங்க இந்த படத்தோட ஸ்டோரி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த படத்தோட ஆக்ஷன் சீனை பார்க்கறதுக்கு அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக எடுத்திருந்தாங்க. பிரியங்கா சோப்ரா இந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு ரோலில் நடிச்சிருக்காங்க. அவங்க ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபைட் சீனில் தான் ஆரம்பிப்பாங்க. அவங்கள தான் ஃபஸ்ட்டு காட்டுவாங்க. ஆனால் அவங்களோட கேரக்டர் செம்ம ட்விஸ்டாக இருக்கும். ஜான்சினா தான் இந்த அமெரிக்கா நாட்டோட பிரசிடெண்ட்டாக வில்ங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருப்பார். அவர் சாதாரண ஆள் இல்லை, மிகப்பெரிய ஹாலிவுட்டில் ஒரு ஹீரோவாக இருந்து தான் அமெரிக்கா பிரசிடெண்ட்டாக ஆயிருப்பார். அவரோட ஆக்டிங்கும் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஆனால் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அவருக்கு பண்ணப்பட்ட அந்த தமிழ் டப்பிங் வந்து அவருக்கு செட் ஆகலைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவரோட வாய்ஸ் வந்து எனக்கு அவ்வளோவா பிடிக்கல இந்த படத்தில். ஆனால் நல்லா தான் இருக்குது டைலாக்லாம் கேட்குறதுக்கு. அவரோட பாடி லாங்குவேஜுக்கு அந்த தமிழ் டப்பு அவருக்கு செட் ஆகலை. அப்புறம் இட்ரிஸ் எல்பா, அவரும் கொஞ்சம் முக்கியமான ஒரு கேரக்டர் தாங்க. அவருக்கு ஈக்குவலாக இவரும் வேறு லெவல் ஒரு ஆக்டிங்க. முக்கியமான கேரக்டர் தான் இவருக்கும். படத்தில் அந்த ஃப்ளைட் ஃபைட் சீன்னா அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, விஎஃப்எக்ஸும் சூப்பராக இருந்துச்சு. படத்தோட கிளைமேக்ஸ் வேறு மாதிரி ஒரு சீன் இருக்குங்க. எதிர்பார்த்துக்கவே மாட்டீங்க, கண்டிப்பாக உங்களால் கணிக்கவே முடியாது, அந்த அளவுக்கு இருந்துச்சு. போர் அடிக்காமல் இந்த படம் போகுது. ஃபேமிலியோட இந்த படத்தை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. அமேசான் பிரைமில் தமிழ் டப்பில் இப்போ ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு.